ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்சி. ஸோ அதாவது மேஜர் லீக் கிரிக்கெட்ன்ற ஒரு லீக் மேட்ச்லாம் பார்க்க போகிறோம். ஸோ என்ன தான் இப்போது ஐபிஎல்லாம் போயிட்டுருக்கு, அதுக்குள்ளே இன்னொரு ஒரு லீக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவில் இல்லை, இது அமெரிக்காவில். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நல்லா தெரியும், வேர்ல்டு கப் 2024 வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து யூஎஸ்ஏல தான் நடக்க போகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த லீக்கும் யூஎஸ்ஏல தான் நடக்குது. ஸோ யூஎஸ்ஏ லீக் தான் இந்த எம்எல்சி. ஸோ மேஜர் லீக் கிரிக்கெட்னு வச்சுருக்காங்க. பட் இது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல இருக்கிற பிளேயர்ஸை வச்சு தான் மேஜராக விளையாடுறாங்க. ஸோ இங்கே எப்படி பார்த்திங்கன்னா 4 ஃபாரின் பிளேயர்ஸோ அதே மாதிரி தான் அங்கேயும் 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டீமுக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா லோக்கலாக இருக்கிற டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த தான் ஃபார்மேட். அண்ட் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா T20ல தான் உங்களுக்கு மேட்சஸ் போகும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 மாதம் மாதிரி நம்ம கிட்ட போகிற மாதிரி அங்கே பார்த்திங்கன்னா 1 மாதத்துல போகுது. ஸோ இதுதான் அந்த டீமோட ஃபார்மேட். ஸோ அந்த டீமில் வந்து அந்த லீக்கில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 டீம் இருக்குது. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி இந்தியாவில் இருக்கிற டீம்ஸ் எல்லாமே இருக்காங்களோ அதே மாதிரி தான் அங்கேயுமே இருக்காங்க. ஸோ மேஜர் டீம் வந்து இங்கே இருக்கிற அதே டீமில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ். ஸோ அதே ஓனர்ஸ் தான் அங்கேயுமே போயிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ். ஸோ இந்த ஓனர்ஸ் வந்து இங்கே இல்லை, அங்கே தான் மட்டும் தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா மும்பை இந்தியன்ஸ், நியூயார்க். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அடுத்த டீம் வாஷிங்டன் ஃப்ரீடம். ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டீமுமே இருக்குது. மொத்தம் 6 டீம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த 6வது டீமையும் சொல்லுவேன். ஸோ பார்த்திங்கன்னா சியாட்டில் ஆரக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டீம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக சேர்ந்து ஒரு லீக்காக விளையாண்டுருக்காங்க. இப்போ தான் ஸ்டார்டிங் ஃபேஸ், லாஸ்ட் இயர் மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் சாம்பியனாக ஆனது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூயார்க்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் சொல்கிறதா எம்ஐ நியூயார்க்குன்னு சொல்கிறதான்னு சொல்லிட்டு கூட தெரியல. ஏன்னா ஆல்ரெடி எம்ஐனாலே மும்பை இந்தியன்ஸ் தான். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சுருக்காங்க. பார்க்கலாம் அவங்க டீம் எப்படியா நேம் சேஞ்ச் பண்ணாங்களா, இல்லை எம்ஐ மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீமுக்கும் பிளேயர்ஸ் வந்து மேஜராக வந்து பார்க்கும்போது யூஎஸ் பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரின் பிளேயர்ஸும் டைப் வச்சு தான் இருக்காங்க. ஸோ அப்படின்னா தான் அந்த லீக் நல்லா பாப்புலர் ஆகும். ஸோ வெறும் டொமஸ்டிக் பீப்புளை மட்டும் வச்சு விளையாடும்போது அந்த லீக் வந்து வேறு வேறு கண்ட்ரீஸில் போய் பாப்புலர் ஆகாது. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த பிளேயர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் ஆகிறது ரொம்பவுமே கஷ்டம். இந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு டீம்லேயுமே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்டார் பிளேயர்ஸுமே இருக்காங்க. அண்ட் அதில் பார்த்திங்கன்னா மேஜராக பார்த்திங்கன்னா நிறைய பிளேயரை ரீட்டைனும் அண்ட் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க ரீசெண்ட் டேஸில். ஸோ அதை பற்றின வீடியோ வேணுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லைனா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஒரு குறிப்பிட்ட லைக்ஸ் வந்ததுமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோவும் கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த லீக் முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லீக்குமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு கப் இருக்குது. ஸோ வேர்ல்டு கப் இருக்கிறதுனால இந்த லீக் முடிஞ்சதுமே, அதாவது ஐபிஎல் முடிஞ்சதுமே வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வேர்ல்டு கப்புக்கு தான் எல்லா டீமுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதுதான் எல்லா நேஷன்ஸுக்குமே தேவைப்படுது. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 4th வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் டே. அந்த இண்டிபெண்டன்ஸ் டே அன்னையிலேருந்து தான் இந்த லீக்கை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அன்னையிலேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கேல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே அப்படியே அங்கேயுமே இருக்காங்க. அதாவது சென்னை சூப்பர் கிங்ஸில் இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாமே அங்கேயுமே இருக்காங்க. அண்ட் நீங்கள் இதை மிஸ் பண்ணிங்கன்னா அங்கே போயிட்டு பாருங்கள். அந்த அதே மாதிரி ஹைலைட்ஸ் எல்லாமே இந்தியாவிலையுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ ஜியோ சினிமாவில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஹைலைட்ஸுமே வருது. ஆன் 2023 இன்னுமே இந்த லீக் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ அதெல்லாமே ஓப்பனில் தான் இருக்கும். அண்ட் வேறு ஏதாச்சும் காம்படிட்டர்ஸ் வராங்களான்றதையுமே வெயிட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஃபஸ்ட்டு சீசனால் எந்தளவுக்கு ஹோப் வச்சுன்னு சொல்லிட்டும் தெரியாது. அந்த ஒரு 4-5 வருஷம் இது போச்சுன்னா தான் இந்த லீக் வந்து ஹிட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டுமே தெரியும். ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்த லீக் வந்து இன்னும் எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ கைஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.